எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறேன், அது எங்க ஊரு காதல போல் ஆழமில்லை. ஆண்கள்லாம் வந்து காதல் செஞ்சாங்கன்னா வீரம் குறைஞ்சு போயிடுது. அதாவது ஸ்டெமினா குறைஞ்சிடும். அவங்களுக்கு வந்து அந்த வீரம், அந்த போர் திறன் குறைஞ்சு போயிடுதுன்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு உத்தரவு போடுறாரு. அதுக்கு ஒரு சக்தி, காதலுக்கான ஒரு சக்தி என்னன்னா, அது ஜாதி மதங்களை பாக்குறது இல்ல. தாடி வச்சிருந்தா முதல்ல கேக்குற கேள்வி என்னவா இருக்கும்னா, மத்தவங்க என்ன காதல் பத்தியா அப்படிம்பாங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தாடி இருந்தா காதலிக்கவே செய்யறாங்க. ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல. அன்னைக்கு பாரதியார் சொன்னார், காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 சொன்னார். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. ஆனா அப்படியே எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலேன், அப்படியே பீச் பார்க்ல இன்னைக்கு நிறைஞ்சு கிடக்கும். அப்படியே காதலர்கள் அப்படியே காதலை உருகி உருகி இன்னைக்கு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு காதலர்களுக்கு வந்து காதல் மேல அவ்வளவு பற்று. இன்னைக்கு இந்த காதல்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்போட உள்ள ஒன்றுதான். ஐயா சொன்னது அதுதான். அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்ல, எதிர்பார்ப்போட ஒன்று உள்ளதாகத்தான் காதல் இருக்கிறது. இதுதான் உண்மை. காதல்ங்கிறது அப்படித்தான். காதலுக்கு அதுக்கு மேல நம்ம பெரிய அதுக்கு ஒரு புனிதத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெற்றோர்களும் தயாராகும் இந்த மாதிரி திருமணங்கள், காதல் திருமணம். பெண்களுக்கு அதாவது சுதந்திரத்தை கொடுக்கணும். காதல் செய்யறதுக்கான அதாவது நம்ம வந்து 18 வயசு கடந்துட்டாலே வெளிநாடுகள்ல வந்து அதன் பிறகு ஒரு பெண் நண்பரோ, ஆணுக்கு பெண் நண்பரோ, பெண்ணுக்கு ஆண் நண்பரோ இல்லைன்னா அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க. மாப்பிள்ளையை நீங்களே பாருங்க, பொண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து பையன்ட்டையும் இதே மாதிரிதான் சொன்னேன். பார்த்துக்க, இது பண்றா, பார்ப்பன பெண்ணை மட்டும் கூட்டி வந்துடாதா, எதுவும் பண்ணல. இப்ப 2 நாளா எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா 22ஆம் தேதி ஒரு திருமணம் ஒண்ணு என் பொண்ணு இங்க வந்து பண்றேன்னு சொல்லியிருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு. நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா எங்க வீட்டுல தமிழும் பேசுவாங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மலையாளம் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் தெலுங்கு பேசுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டா சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. என்னைய சொல்றீங்க, தமிழ் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, மலையாளம். ஆமா, எல்லாமே சொந்தக்காரங்க தான். எல்லாத்தையுமே அங்க நம்ம பிள்ளைங்க காதலிச்சாங்கன்னா அப்புறம் அவங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்துக்கிறோம். ஆமா, அப்படி எடுத்துக்கிறோம். ஆமா, சௌராஷ்டிரால இருந்து ஒரு பொண்ணு இருக்குது. ஆமா, பாத்தீங்கன்னா அது சௌராஷ்டிரா மொழி பேச நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா, நமக்கு முன்னாடி அது பாட்டு பேசிட்டு இருக்கு. நானே கேட்டுறேன், ஏமா என்னதாமா பேசுற, நீ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு. திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது ஊடகவியலாளரும் விடுதலை அலுவலக செய்தி பிரிவு தோழர் இசையன்பன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கங்க. அனைவருக்கும் காதலர் நாள் வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும், உலகெங்கும் வாழும் காதலர்கள் அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சிறப்பு காதலர் தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பண்ண போறோம். பாதுகாப்புன்னு சொல்லி வரவங்களுக்கும், ஆபத்து என்று சொல்லி வருபவர்களையும் இருகரம் கொண்டு அன்போடு அரவணைக்கும் நம்மளுடைய தோழர் இசையன்பன் அவர்கள், காதலர் தினத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காதலர்களுக்காக உங்களுடைய பணி என்ன மாதிரி பணிகளை நீங்க வந்து வகுத்து கொண்டிருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறேன், அது எங்க ஊரு காதல போல் ஆழமில்லையே. ஆழம்னா என்ன, அது ரொம்ப டீப்பம்மா. எங்க ஊரு காதல் அது ரொம்ப டூப்பம்மா. இப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? இது ஆமா, இது புது பாட்டு அப்படிங்கிற படத்துல ராமராஜனுக்கு எழுதப்பட்ட பாடல். அவர் வந்து பாடுறார், இளையராஜா பாடுவாரு ராமராஜனுக்காக. அதாவது வெளிநாட்டு காதல் டூப்பு. ஆமா, இல்ல சுமா ரங்கநாத்னு ஒரு ஆக்ட்ரஸ். ஆமா, அதாவது நம்ம ஊரு காதல் வந்து டீப்பா, ரொம்ப ஆழமானது. வெளிநாட்டு காதல்னா டூப்பா. அப்படி ஒரு நம்ம நாட்டு காதலை உயர்த்தி சொல்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா, காதலர் நாள்னு அவங்கள்ட்ட இருந்துதான் கடனை வாங்கி அந்த நாள்லதான் நம்ம காதலர் நாள் நம்ம கொண்டாடுறோம். வெளிநாட்டுக்காரன்ட்ட வாங்கித்தான். அதாவது வேலண்டைன்ஸ் டேங்கிறதே பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரோமானிய பேரரசர் கிளாடியஸ், 2ஆம் கிளாடியஸ் அப்படிங்கிற மன்னன் அவருடைய ஆட்சி காலத்துல
ஆண்கள்லாம் வந்து காதல் செஞ்சாங்கன்னா வீரம் குறைஞ்சு போயிடுது. அதாவது ஸ்டெமினா குறைஞ்சிடும். அவங்களுக்கு வந்து அந்த வீரம், அந்த போர் திறன் குறைஞ்சு போயிடுதுன்ட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு உத்தரவு போடுறாரு. இளைஞர்கள்லாம் வந்து திருமணம் பண்ணிக்க கூடாது, காதல் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாரு. இதுதான் ஆமா, இப்படி ஒரு உத்தரவு. இது கிபி 270 நடந்த கதை இது. இன்றைக்கு இது பிப்ரவரி 14. அப்ப வாலண்டைன்கிற பாதிரியார் அவர் என்ன பண்றாருன்னா, மன்னர் அவர் பாட்டுக்கு என்ன இப்படி எல்லாம் ஆணை போடுறாருன்னு சொல்றப்போ இளைஞர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் பண்ணணும், எங்களுக்கு நாங்க வந்து காதலிக்கணும், எங்களுக்கு பெண்கள் தேவைப்படுது, பெண்களும் நாங்களும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ அவரு அரசருக்கு தெரியாம திருமணங்களை செஞ்சு வைக்கிறார். பாதிரியார் செஞ்சு வைக்கிறார். இந்த உண்மை தெரிஞ்சு போய் அந்த வாலண்டைன்கிற பாதிரியார வெட்டி போட்ட நாள் தான் இன்னைக்கு பிப்ரவரி 14. வெட்டி போட்ட நாள் வந்து வெட்டி கொன்ற நாள். ஆமா, இது காதலர் தினம். பாருங்க, நம்ம நாட்டுல எல்லாம், நம்ம நாட்டுல இல்ல, பொதுவாவே நம்ம நாட்டுல நரகாசுரனை கொண்ட நாள் வந்து தீபாவளி கொண்டாடுறாங்கல்ல. இந்த மாதிரி காதலர் நாள் கொண்டாடுற நாளா அப்படி இருக்கணும். நிச்சயமா நிச்சயமா அது நினைவு கூற நாளா தான் இன்னைக்கு இருக்கணும். அதாவது காதலை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற நாளா இந்த நாளை வச்சுக்கலாம். ஆனா அப்படியே எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே பீச் பார்க்ல இன்னைக்கு நிறைஞ்சு கிடக்கும். அப்படியே காதலர்கள் அப்படியே காதலை உருகி உருகி இன்னைக்கு கொண்டாடுவாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு காதலர்களுக்கு வந்து காதல் மேல அவ்வளவு பற்று. இன்னைக்கு நீ என்ன வாங்கி தருவ, நான் உனக்கு எதை வாங்கி கொடுப்பேன். அதுதான், நீ இன்னைக்கு என்ன வாங்கி தருவ, நான் உனக்கு எதை வாங்கி தர்றேன், அதை வாங்கி தர்றேன், காதலை ப்ரப்போஸ் பண்றது எல்லாம் இந்த இன்னைக்கு நடந்துரும். இன்னைக்கு அப்படி ஒரு நாளை நாம கொண்டாடுறோம். ஆக்சுவலி பிப்ரவரி 14 நமக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தெரியாது. நான் இளைஞனா இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா எனக்கு அது தெரியாது. எனக்கு பிப்ரவரி 14 பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆமா, அப்பெல்லாம் எங்களுக்கு இருந்தா நாங்களும் கூட நாங்க இருந்திருந்தா அப்ப நாங்களும் பூ எடுத்துட்டு சுத்தி இருப்போம். நமக்கு தெரியல பிப்ரவரி 14 அன்னைக்கு பூ எடுத்துட்டு அப்படி சுத்தி இருக்குமோ எனக்கு தெரியல. ஒரு ரோஜா பூ கையில் எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி. ஆனால் என்னன்னா, நம்ம காதல் வந்து நம்ம ஏன் ஏத்துக்கிறோம்? பெரியாரை பொறுத்தளவுக்கு கேட்டீங்கன்னா, பெரியார் அவர்கள் வந்து காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிகப்பெரிய ஒரு இது, காதலை ஏத்துக்கல. என்னன்னா காதல்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வந்து அவசியமே இல்லை, காதலர் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு. ஏன்னா அவர் எப்பயுமே குறிக்கோளை நோக்கி நகர்ந்தவர், ஒரு லட்சியத்தை நோக்கி நகர்ந்தவர். இந்த லட்சிய வேகத்துக்கு காதல்லாம் வந்து ஒரு தடையா இருக்குங்கிறது கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அது காதல்ங்கிறது மேல அவருக்கு ஒரு நல்ல எண்ணமே. காதல்ங்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லைங்கிறாரு. காதல்னு தமிழ் எங்க இருக்கு சொல் காட்டு அப்படிங்கிறார். அப்படிதான் அவர் வந்து சொல்றாரு, காதல்ங்கிற ஒண்ணு கிடையாது. காதல் திருமணத்தை கண்டிப்பா கண்டிப்பா அதைதான் சொல்ல வரேன். இந்த காதல் அப்படிங்கிற ஒன்று என்ன செய்யுது அப்படின்னா, நிச்சயமா அதாவது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு பேசணும்னா காதல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். காதல் ஒரு ஈர்ப்பு, ஒரு பெண்ணின் மேலும் ஒரு ஆணின் மேலும் இன்னொருவருக்கு வருகின்ற அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தோ இல்ல அவர்களுடைய புறத்தோற்றத்தை பார்த்தோ வருகின்ற ஒரு ஈர்ப்பு, அதுதான் காதல். புறத்தோற்றத்தை பார்த்து கூட வராத காதல் அவர்களுடைய நடத்தைகளை பார்த்து வரும். அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, கண்ணியமா நடந்துக்கிறாங்களா, மதிப்பா நடந்துக்கிறாங்களா, நல்ல எண்ணங்களோட இருக்கிறாங்களா, நல்ல பழக்க வழக்கங்கள், இப்படி நினைச்சு கூட இப்படி பார்த்து கூட காதல் வரும். இந்த காதல்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்போட உள்ள ஒன்றுதான். ஐயா சொன்னது அதுதான். அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்ல, எதிர்பார்ப்போட ஒன்று உள்ளதாகத்தான் காதல் இருக்கிறது. இதுதான் உண்மை. காதல்ங்கிறது அப்படித்தான். காதலுக்கு அதுக்கு மேல நம்ம பெரிய அதுக்கு ஒரு புனிதத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்கதான் தெய்வீக காதல்லாம் உண்டு. இங்க வந்து தெய்வமே காதல் பண்ணதான் காமிப்பாங்க. தெய்வம் காதல் பண்ணுச்சு, முருகன் வந்து வள்ளிய கல்யாணம் பண்றதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொல்லுவானுங்க. ஆனா இப்படி எல்லாம் சொல்லிட்டு யாராவது காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களை போய் இங்கதான் வெட்டவும் செய்வாங்க. இங்கதான் ஆளை தேடி குடிச்சு கொள்ளவும் செய்யறது இங்கதான். அதனால முரண்பாடுகள் நிறைந்த ஒரு இதுதான் நம்ம நாடு. அப்படிங்கிறப்போ காதல் வந்து நமக்கு எந்த வகையில, எங்களை பொறுத்தளவுக்கு காதலை ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? இப்ப என்னை பொறுத்தளவுக்கு நான் காதலை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, ஒரு காலத்துல வந்து சின்ன வயசுல சொல்றேன், நாங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல தாடி வச்சிருந்தா முதல்ல கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, மத்தவங்க என்ன காதல் சொல்லியா அப்படிம்பாங்க. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த தாடி இருந்தா காதலிக்கவே செய்யறாங்க. இப்படி ஆயிடுச்சு, அப்படியே மாறுது, உள்டாவா மாறிடுச்சு. இன்னைக்கு காதல் நான் என் பையன் சொல்லுவேன், நீ என்னடா தாடி இப்படி வச்சிருக்க, அசிங்கமா இருக்கிறேன். ஆனா போகப்பா, இந்த தாடி தான் பார்த்து எல்லாரும் வந்து கேட்கறாங்க பேசுறாங்க, நீங்க என்ன அந்த தாடியை போய் நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தாடிக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ கூடி போச்சு. அதான் நான் நினைக்கிறேன், அடடா அந்த காலத்துல இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு அப்படின்ட்டு.
ஆமா, அந்த காலத்துல வந்து தாடியை வளர்த்துக்கிட்டு இருந்தா எல்லாரும் தெரியும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க பார்த்தாலும் என்ன காதல் தோல்வியா, ஏன் இப்படி தாடி வளர்த்து தெரியுதேம்பாங்க. அப்படின்னா என்ன, அது வந்து நம்ம முகத்தை அசிங்கப்படுத்திக்கிறது. அதாவது முடிய வந்து மழிக்காம விட்டா அசிங்கப்படுத்திக்கிறதுன்னு அன்னைக்கு அர்த்தம். இன்னைக்கு அந்த பொருள் அப்படியே மாறுபடுது. இன்னைக்கு மாறுபட்டு அது இருந்தாதான் அழகுன்னு ஆயிடுச்சு இன்னைக்கு. சோ காதல் இப்படி எல்லாம் வந்து சில விளையாட்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம இதையெல்லாம் தாண்டி காதலை ஏற்றுக்கொள்கிறோம், காதலை நிச்சயமா ஏத்திக்கிறோம். ஐயாவே சொல்லியிருக்காரு. ஐயா ஒரு அழகான ஒரு இது சொல்றாரு. அஹ் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்களே, நீங்க வந்து காதல் திருமணத்துல வந்து நீங்க வந்து ஜாதி இதெல்லாம் ஒழிக்கணுங்கிறீங்க, நீங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிப்பீங்களா, இப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்ப ஐயா வந்து அழகா சொல்றாரு, அதுக்கு பதில் சொல்றாரு. உண்மையிலேயே எனக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்தா நான் வந்து நிச்சயமா சத்தியவாணி முத்து, அப்போ அவங்க இருக்கிறாங்க இல்லையா, சத்தியவாணி முத்துன்னு பழைய அமைச்சர் இருந்தாங்க இல்லையா, அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ நான் திருமணம் செஞ்சு வைப்பேங்கிறேன். சரி, காதல் வந்து யார்கிட்ட வேணாலும் வரலாமே, இது எப்படி நம்ம ஜாதி பார்த்தா காதலை வந்து செய்ய சொல்ல முடியும், இப்படி பார்த்து செய்யணுமா அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நான் சொல்லிடுவேன், நீ காதலிக்கிறதா இப்படி உள்ள பொண்ணை பார்த்து பையனை பார்த்து காதலிச்சுக்க அப்படின்னு சொல்லுவேங்கிற. அதாவது அந்த அளவுக்கு அது மாதிரி. இப்ப நாங்க எங்க வீட்லயும் நான் அப்படிதான் சொன்னேன். நான் எங்க வீட்டுல என் பையன் பொண்ணுகிட்ட முதல்ல சொன்னேன். என் பொண்ணுகிட்ட சொல்றப்ப, எப்பா யார வேணா நீங்க லவ் பண்ணுங்க, நான் வேண்டான்னு சொல்லல, ஆனா பார்ப்பனர்களை மட்டும் லவ் பண்ணாதீங்க. இப்ப நாங்க நம்ம கணக்குல பார்ப்பனர்களை மட்டும் லவ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. என் பொண்ணை வந்து நானும் லவ் பண்ணலாம்னு நினைச்சேன்ப்பா, ஆனா ஒண்ணுமே எங்களுக்கு சரியா தெரிய மாட்டேங்குது, நீங்களே பாருங்க பாட்டுருச்சு, மாப்பிள்ளைய நீங்களே பாருங்க பொண்ணு அப்படி சொல்லிட்டாங்க. அடுத்து பையன்ட்டையும் இதே மாதிரிதான் சொன்னேன், டேய் பாத்துக்க, இது பண்றா, பார்ப்பன பெண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்துடாதா, எதுவும் பண்ணல, பரவாயில்ல, அவன் அந்த மாதிரி இல்லாம வேற நாம விரும்புற மாதிரி ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு வந்துட்டான். திருமணம் செஞ்சு வச்சுட்டோம், நல்லா வாழ்றாங்க. திருமணம் காதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறப்பட்டது. எதுனா நாங்க சுயமரியாதை திருமண நிலையம் வச்சிருக்கோம். எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய திருமண நிலையம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காதலர்களாலதான் நிறையுது. திருமண நிலையத்துல காதலர்கள் வந்து குவியறாங்க, அவங்கதான் வந்து திருமணம் செய்யறதுக்காக வர்றாங்க. கேட்டா வீட்டுல எதிர்ப்பு, இந்த வீட்டுல எதிர்ப்பு, இல்ல அந்த வீட்டுல எதிர்ப்பு. என்ன காரணம்? ஜாதி காரணம். ஜாதிங்கிறதுனால இந்த ஜாதியை ஒழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆயுதமா பயன்படுத்துது காதலை வந்து இன்னைக்கு நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா, காதல் உண்மைதான், காதல் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணம் உண்டு. ஆனா காதல் நான் மாறுபடுவேன். எப்படி மாறுபடுவேன்னா, ஒரே காதல் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா பரவாயில்ல. அன்னைக்கு பாரதியார் சொன்னார், காதல் 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 போயின் சாதல் 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 சொன்னார். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. காதல் 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 போயின் மறுபடியும் காதல் 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 வச்சுக்கப்ப அது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பின்னாடி சொல்றாங்க. அந்த மாதிரி காதல் அதுதாங்க சரி. அது ஒரு புனிதம் கிடையாது. அது ஒரு புனிதத்தன்மையை அதுக்குள்ளே ஏத்துறீங்க தேவையே இல்லாம. அது ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்தோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து ஏற்படுகின்ற ஒரு கவர்ச்சியும் பிறகு வருகின்ற புரிதல் தன்மையோட உள்ள ஒன்றுதான் காதல். அதனால அதுக்கு போய் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு, ஆமா வாழ்க்கையே அதுதாங்கிற மாதிரி ஆக்கிக்காதீங்க, அந்த மாதிரி செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோம். அப்போ இந்த மாதிரி வந்து வரக்கூடிய இந்த காதலர்களை நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம், கேட்போம். இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து உங்களை இவ்வளவு காலம் பெற்று வளர்த்து உங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணி நாளைக்கு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு திருமணத்தை செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல நீங்க இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தெரியாம இப்படி வந்து திருமணம் பண்ண வந்துட்டீங்களே, இது உங்களுக்கு சரியா இருக்குமா, அதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு, இதற்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் 20-21 வயதை கடந்த பெண்ணாக இருக்க வேண்டும், 23 வயதை கடந்த ஆணாக இருக்க வேண்டும். இப்படி உள்ளவர்களுக்கு நாங்க திருமணங்கள் செஞ்சு வைக்கிறோம், காதல் திருமணங்கள். அரசு 18 வயசு சொல்லணும், 18 வயசு அரசு சொல்லணும். இதுக்கு மட்டுமா சொல்லுது? வாக்களிக்கிறது கூட தான் 18 வயசுல அரசு சொல்லுது. வாக்களிக்கிறதும் 18 வயசுல என்ன புரிதல் இருக்குன்னு நமக்கு தெரியாதா? பெற்றோர்களுடைய நமக்கு அது தெரியாதா? பிள்ளைங்க எந்த அளவுக்கு வந்து 18 வயசுல புரிதலோட இருப்பாங்கன்னு. அதனால நாம வந்து அது ஒரு ஒரு இதுக்காக சொல்றாங்க. 18 வயசு அரசு சொல்றதுன்னா என்ன இதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து பால்ய விவாகம் நடந்த நாடு தானே, குழந்தை திருமணம் நடந்த நாடு தானே. அப்ப குழந்தை திருமணம் பண்ணவங்களை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்துறதுக்காக அரசு வந்து இந்த 18 வயசுல கொஞ்சம் சிறிய வயதை வச்சிருக்கு.
இன்னமும் வந்து இந்த இந்த நம்ம ஒன்றிய அரசே பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சதுலயே ஒரு நல்ல விஷயம் அதுதான். ஆனா செய்யல, தூக்கி கிடப்புல போட்டாங்க. 21 வயசு தான் வந்து திருமண வயது அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொண்டு வந்தாங்க, ஒரு இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு, நாடு முழுக்க மிகப்பெரிய எதிர்ப்பு. அதை இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அதை அப்படியே தூக்கி இதுல போட்டாங்க. அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி போட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்குது. அப்ப இப்படியாப்பட்ட ஒரு நாட்டுல ஜாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு சிறந்த போர்க்கருவி தான் காதல். காதல், இந்த காதல்ங்கிற எண்ணம் அதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிற நம்ம பாக்குறப்போ நிறைய பேருக்கு வந்து புரிதலோட பண்றாங்களா இல்லையாங்கிறதான் தாண்டி, இன்னொரு பெண்ணையோ இன்னொரு ஆணையோ காதலிக்கிறப்ப அவங்களுக்கு ஜாதி குறுக்கீடா இல்லை. அது ரொம்ப ஒரு வியப்பூற்ற ஒரு செய்தி. காதலுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அது ஒரு சக்தி. அது அப்படிதான் சொல்லணும். அதுக்கு ஒரு சக்தி, காதலுக்கான ஒரு சக்தி என்னன்னா, அது ஜாதி மதங்களை பாக்குறது இல்ல. ஜாதி வந்து ஜாதியை தூக்கி எறியக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆயுதமா வந்து காதல் இருக்குது. அப்போ இந்த காதலை நாங்க ஆதரிக்கிறோம். இந்த காதலை நாங்க அதனால ஆதரிக்கிறோம். இந்த காதலை ஆதரிப்பது மாத்திரமல்ல, அப்படி காதலிக்கிறவங்களை நாம சரியானபடி அவங்களுக்கு வழிகாட்டணும். இது வந்து வழிகாட்டுதல் நெறிமுறைகள் கண்டிப்பா வரணும். இது எப்படி வழிகாட்டுறது, எப்படி வழிகாட்டு நெறிமுறை நம்ம ஏற்கனவே ஒரு முறை கூட ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அது என்னன்னா, இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் செய்யறவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், அப்படி அரசு ஒரு இதை கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருக்கோம். அப்படி ஒன்று வந்து விட்டாலே நாம வந்து இந்த ஜாதிக்கு நம்ம சீக்கிரம் சமாதி கட்டிட முடியும். இப்போ தேர்தல் அறிக்கை குழு வந்தது இல்லைங்களா, சேலம் திமுக தேர்தல், அதெல்லாம் நான் கொடுத்திருக்கேன். சாதி மறுப்பு திருமணம் பண்றவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். சரி சரி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நிச்சயமா இது வந்து அரசு வந்து செவி சாய்க்கணும் இந்த இதுக்கு. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப எங்க சென்னையில இப்ப நாங்க திருமணங்கள் செஞ்சு வைக்கிறோம். இப்போ இங்க உள்ளதுல ஒரு 3 அல்லது 4 சார்பதிவாளர் அலுவலகம் மட்டும்தான் ஜாதி மறுப்பு திருமணம், அதாவது காதல் திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளுது. மற்ற எங்கேயுமே வந்து செய்ய வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க பயப்படுறது வந்து அரசு வந்து அரசுடைய உத்தரவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பயப்படல. எங்கே உள்ள வந்து புகுந்து அடிச்சுடுவானுங்களோ, வெட்டிக்குவானுங்களோ, குத்திக்குவானுங்களோ உள்ளுக்குள்ள வந்து அப்படி இப்படி நடக்கவும் செய்யுது. அதிமறுப்பு திருமணங்கள் செய்யற இடங்கள்ல காதல் திருமணங்கள், அதாவது காதல் திருமணம் செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா சார்பதிவாளர் அலுவலகத்திலே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கேயே பிடிச்சு அடிச்சு உதச்சு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு பயப்படுறாங்க சார்பதிவாளர்கள். அப்போ வந்து அரசு இது வந்து ரொம்ப கண்டிப்போட நிச்சயமா இதை வந்து செய்யலாம். இதை செய்யறதுக்கு எந்த குறுக்கீடு வந்தாலும் சட்டம் அதனுடைய கடமையை செய்ய வேண்டும், ஒரு இதை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டாங்கன்னாவே இந்த மாதிரியான திருமணங்கள், இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள், காதல் திருமணங்கள், இது வந்து அங்கீகரிக்கப்பட்டோம். இந்த அங்கீகாரம் கிடைச்சிட்டாலே நமக்கு வந்து இடஒதுக்கீடு நல்லபடியா கிடைச்சிச்சுன்னா, இந்த அங்கீகாரம் பெற்ற பிறகு நிச்சயமாக ஜாதி, இப்போ ஏன் இதை ஜாதி ஒழிக்கிறது வந்து சுலபமானு கேட்டீங்கன்னா, இனி வர்ற காலத்துல இது சுலபமான செய்தியா மாறும். அதுக்கு எது முக்கியமான காரணம் சொல்றேன்னா, இன்னைக்கு உலகமயமாக்கல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த நமக்கு தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகமயமாக்கல்ங்கிறது ஒண்ணு தொடங்க பெற்ற பிறகுதான் எல்லா மாற்றங்களுமே நாட்டுல உருவாகுது. நாம வந்து 90க்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியை கணக்கில் எடுத்து பாருங்க, 90க்கு பின்னாடி உள்ள வளர்ச்சி 1990, அதுக்கு முன்னாடி உள்ள வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டுக்கான வளர்ச்சி. இன்றைக்கு அடுத்த 20 ஆண்டுகளுக்குள்ள அந்த வளர்ச்சியை நம்ம பெற்றோம். ஒரு நூற்றாண்டுக்கான வளர்ச்சி 20. அதுக்கு காரணமே உலகமயமாக்கல். எல்லாமே மக்களுக்கு தேவையானது எல்லாமே. இப்ப பெண்களுக்கு வந்து கல்வி நல்லா புகட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த ஐடி எல்லாத்துலயுமே பெண்கள் நல்லா பரவலா வந்து இருக்கிறாங்க, ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி பணி செய்யற இடங்கள் அவங்களுக்கான அந்த காதலை ஏற்படுத்துகின்ற தன்மையை இதெல்லாம் வந்து ஒரு துணிச்சலை கொடுக்குது. அவங்களுக்கு காதலும் வரும், துணிச்சலும் வரும். கூடவே அவர்களுக்கு பொருளாதார நிலையும் வந்து நல்ல அவங்கள தன்னை வந்து வளர்த்து கொள்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உள்ள இடமா, ஊதியம் நிறைந்த ஒரு இடமா அந்த ஐடி ஃபீல்ட் எல்லாம் இருக்குது. அப்ப என்ன ஆயிடுது, பெண்களுக்குமே வந்து காதல் செய்யறதுக்கு மிக வாய்ப்பான ஒரு இடமா இந்த மாதிரி வருது. அப்போ நமக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்ப நாங்க வந்து சுயமரியாதை திருமண இடத்துக்குள்ள இருக்கிறதுனால சொல்றோம், இன்னைக்கு பெண்கள் கூட நிறைய வந்து திருமணங்களுக்கு அவர்கள் தரப்புல, அதாவது ஆண்களை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணி பெண்கள் வர்றாங்க திருமணத்துக்கு. எதை பற்றியுமே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப 2 நாளா எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னா 22ஆம் தேதி ஒரு திருமணம் ஒண்ணு என் பொண்ணு இங்க வந்து பண்றேன்னு சொல்லியிருக்குது,
உங்கள்கிட்ட ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்துருக்கா அப்படின்னு. நான் சொன்னேன் 22 கிலோ இவ்வளவு நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஏன் இப்படி வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்க, இங்கதான் வந்து பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பொண்ணு என்னட்டே சொல்லியிருக்குது. அவர் இத்தனைக்கும் வழக்கறிஞர், ஹைகோர்ட் இது உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அவர் வந்து என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. நான் அப்ப அவர்கிட்ட ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்தா நானே சொல்றேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட கூட, நீங்க வீட்டுல அந்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசி என்னம்மா ஏதுன்னு கேட்டு நீங்க சரியான முறையில அந்த பையனை கூப்பிட்டு பேசி எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னாவே அந்த பொண்ணும் வந்து உங்களை நம்பும். இந்த மாதிரி தேடி வந்து திருமணம் பண்ணிக்கிற தேவை அவங்களுக்கு இருந்திருக்காது. இங்க வர்றதுனால அவங்க அவங்க சிக்கன திருமணங்கள் பண்ணிக்கிறாங்கிறது ஏத்துக்கலாம். மற்றபடி நீங்களே கூட பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அப்படிதான் சொல்லி அவங்க அனுப்புனேன். நேத்து முதல் 2 நாள் தொடர்ச்சியா வந்தார். அப்போ அப்ப இந்த மாதிரி திருமணங்களுக்கு பெற்றோர்களும் தயாராகணும். பெற்றோர்களும் தயாராகணும் இந்த மாதிரி திருமணங்களுக்கு. காதல் திருமணம் பெண்களுக்கு அதாவது சுதந்திரத்தை கொடுக்கணுங்க. காதல் செய்யறதுக்கான அதாவது நம்ம வந்து 18 வயசை கடந்துட்டாலே வெளிநாடுகள்ல வந்து அதன் பிறகு ஒரு பெண் நண்பரோ, ஆணுக்கு பெண் நண்பரோ, பெண்ணுக்கு ஆண் நண்பரோ இல்லைன்னா அவங்க வந்து சந்தேகப்படுவாங்க. ஏன் என்னாச்சு, உனக்கு ஏன் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, ஏன் உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சந்தேகப்படுவாங்க. இங்க நம்ம நாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட வயசை தாண்டிட்டாலே அந்த பொண்ணு எப்படா வீடு திரும்பும், எப்ப வீட்டுக்குள்ள நுழையும், இப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கணும். அதையெல்லாம் தூக்கி எறியணும். அவர்கள் எதுவாக இருந்தாலும் முட்டி மோதி வரட்டும்னு முடிவு பண்ணணும். அப்படித்தான் இன்னைக்கு பெண்ணும் ஆணும் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, பண்ணட்டும். பிறகு ஒருவேளை அந்த புரிதல் தன்மை குறையிறப்போ அவங்க மனமுறிவு பெறாங்க, பண்ணிக்கட்டும். இப்ப என்ன அதனால எண்டுகிட்டு போயிடுச்சு. நீங்க ஏன் அந்த கற்புங்கிற ஒன்றை வந்து நினைச்சுக்கிட்டு அதை கொண்டே அந்த இடத்துல புகுத்தி நிறுத்திட்டு இருக்கீங்க? அதனாலதானே உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இல்லைன்னா தூக்கி சாதாரண தூக்கி எரிஞ்சு போட்டு போயிடலாம்ல. ஒரு திருமணம் செஞ்சா அந்த திருமணத்தை தோல்வி அடைஞ்சு அடுத்த திருமணம் பண்ண போறாங்க. இதுல என்ன கெட்டு போகுது? அப்படிங்கிற ஒரு மனநிலையெல்லாம் நம்ம வளர்த்து கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான அந்த கல்வி அறிவும் இந்த பொருளாதார சுதந்திரமும் நல்ல வாய்ப்பை கொடுக்குது. இதற்கெல்லாம் இந்த காதல் மிக நல்ல அளவில் இவங்களுக்கு உதவியா இருக்கு. அது இந்த காதலினால நம்ம வந்து மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக வைத்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளு. கேள்வி வந்து இப்போ உங்ககிட்ட வர காதலர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம வருவாங்க, வீடு இல்லாம வருவாங்க. திடீர்னு வீட்டை விட்டு வரவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இருக்கும், பொருளாதார பாதுகாப்பு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற காதலர்களுக்கு நீங்க என்ன மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அதாவதுங்க, நான் வந்து கருத்தா எடுத்து வச்சேன்னா நான் உள்ள அவங்க வந்த உடனே நான் கேட்டுருவேன், நீங்க என்ன அதாவது ஒரு சரியான பணி இல்லாம தயவு செய்து காதலிக்காதீங்க. நீங்க காதலிக்கணும்னா அதற்கான அதாவது ஒரு காதல் அப்படின்னா அது நிறைவேறக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார சூழல் வரணும். ஏன்னா நீங்க பெற்றோர்களுக்கு எதிர்த்துக்கிட்டு வர போறீங்க. பெற்றோர்கள் எதிர்த்துட்டு வர்றப்போ அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க வச்சிருக்கணும். இல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, இப்படி ஒரு வேலை எனக்கு இருக்குது, இப்படி சில பேர் வருவாங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறோம், ஸ்டைஃபண்ட் தான் வாங்கிட்டு இருக்கிறோம், ஆனா வீட்டுல வேற திருமணம் பண்ணிடுவாங்க போறதுக்கு, அதுக்காக தான் நாங்க வந்து இப்படி வந்து பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம சரியான முறையில அவங்க இதா இருக்குதா, சரியா இருக்காங்களா அவங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பண்ணி வைக்கிறது மட்டும் இல்ல, நாங்களே வந்து அதாவது வெளியில சொல்லிக்கிறது கிடையாது. ஒரு 7-8 ஜோடிகளுக்கு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில எங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்னங்கிறதான் பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரிலாம் கொடுத்து அவர்களும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க வாழ்க்கையில. நிறைய பேர் நம்ம கோயம்புத்தூர் இல்ல வீடெல்லாம் நாங்க எங்க வீட்லயே தங்க வச்சிருக்கிறோம். 2 மாத காலம் எல்லாம் காதல் ஜோடிகளை எங்க வீட்லயே தங்க வச்சு எங்க வீட்லயே அடைக்கலம் கொடுத்து எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியான பிறகு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அந்த மாதிரிலாம் நாங்க செஞ்சிருக்கோம். காதல் திருமணம் செஞ்சு வைக்கிறோம். ஆமா. ஆனா இது வந்து நம்ம எல்லாருக்குமே அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா, எல்லா நேரமும் செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நமக்கு எப்படி முடியுமோ அது மாதிரி நாங்க வந்து எங்கள்கிட்ட வர ஜோடிகள்கிட்ட நாங்க கேட்கவே செய்வோம், பேசுவோம் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்துல அவர்கள் வந்து ஒரு பொறுப்பில்லாத பதில்கள் கொடுத்தாலாவே நாங்க வந்து அந்த திருமணத்தை அனுமதி. அவங்க சரியா பொறுப்பில்லாம பதில் சொல்றாங்க, ஒரு அவங்களே வந்து அவங்களுக்கே ஒரு இது இருக்காது, அது என்னவோ அவங்க அது ஒரு விளையாட்டு மாதிரி வந்து நினைச்சிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நாங்களே அதை வந்து இல்ல வேண்டாம், நீங்க இன்னும் போய் இன்னும் பக்குவம் அடைஞ்சிட்டு வாங்க, அதுக்கு பிறகு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் சொல்லிடுவோம். அந்த மாதிரி சொல்லிடுவோம். அதெல்லாம் வர்ற எல்லாத்துக்குமே நம்ம கூப்பிட்டு உடனுக்குடனே திருமணம் அப்படிங்கிறதான் கிடையாது. இது என்னன்னா நம்ம இப்ப உள்ளவங்க ஏன் இந்த காதலை எதிர்க்கிறாங்க, இந்த காதலர்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்ப இல்ல, ஏன்னா நம்ம ஆட்சி வந்துட்டதுனால, திமுக ஆட்சி வந்துட்டதுனால இல்ல. இதுவே அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா
இந்த இந்து முன்னணி இவங்க எல்லாம் 10 சங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்க நாய்களை கூப்பிட்டு நாய்களுக்கு மாலையை போட்டு நாய்க்கு நாய்க்கு ஆமாமா. கல்யாணம் பண்ணி வைப்பான். நாய்க்கு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். கலப்பிக்கும். ஆமா. கேட்டா வந்து இது அது மட்டும் இல்ல, இந்த இதுல பீச்ல உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகள்ட்ட போய் அவங்கள பிடிச்சு உடனடியா கல்யாணம் பண்ணு, இங்கேயே கல்யாணம் பண்ணு, இங்கேயே இது பண்ணு அப்படின்ட்டு இப்போ ரொம்ப வம்படியாலாம் நடந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சி வந்த பிறகு அது எதுவுமே இல்லை. அதெல்லாம் தவிர்க்கப்பட்டுருச்சு, தடுக்கப்பட்டுருச்சு. அதனால வந்து அஹ், அந்த காதல் அப்படிங்கிறது வந்து நாம வந்து நிச்சயமாக அதாவது காதல்ங்கிற உணர்வை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். இது வந்து பெருக பெருகத்தான் இந்த ஜாதி நம்பிக்கைகள்லாம் வந்து அவங்க அந்த எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஜாதி ஒழிக்கணுங்கிற சிந்தனைகளோட எல்லாம் அவங்க செய்யறது இல்லை. இப்ப என்னுடைய தாய் ஆமா. தந்தையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை இதையே வந்து ஒரு குறிக்கோளா எடுத்துக்கிட்டு செஞ்சாங்க திருமணத்தை அந்த காலத்துல. அதற்காக அவங்க கொடுத்த விலை அதிகம். அவங்க 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 பட்ட துன்பங்கள் ரொம்ப அதிகம். அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்கன்னா அந்த பொருளாதார இது வந்து சூழல் வந்து அவங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சது. அது அமைஞ்ச பிறகுதான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுது. அது வந்த பிறகுதான் நாம வந்து இன்னைக்கு இன்னைக்கு நாங்களும் அந்த எடுத்து செய்யற அளவுக்கு இப்ப ஒருவேளை அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்க, நாங்க வந்து ஆமா. சரியான முறையில இருந்திருக்க மாட்டோம்ல. இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இதை கண்டிப்பா. ஏன் செஞ்சுட்டு இருப்பானே அப்படிங்கிற மனநிலைக்கு தான் ஆளாகும். அதனாலதான் சொல்றோம், இப்ப திருமணம் செய்யற வர்றாங்கன்னா அவங்க பொருளாதாரத்துல வளரக்கூடிய சூழல் அவங்களுக்கு வரணும். அந்த கட்டாயம், அந்த அக்கறை அவங்களுக்கு இருக்கணும். நான் வீட்டை எதிர்த்து வந்துட்டேன், வீட்டை எதிர்த்து வந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு திருமணம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த பெண்ணை கரம் பிடிச்சிருக்கேன், இந்த பையனை நான் கரம் பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா இது நாங்க இந்த கரம் வந்து பிடித்த கரத்தை எங்களுடைய வாழ்நாள்ல புரிதலோட இருந்து நிச்சயமாக எங்கள் வீட்டுல எங்களை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு நாங்க வந்து சரியா இருப்போம் அப்படிங்கிற ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்திக்கணும். நாம அப்படிதான் எதிர்பார்க்கிறோம். அப்படி அவங்க செஞ்சுட்டாங்கன்னாவே இப்ப இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஜாதியற்றவன். இப்ப எங்க எங்க அம்மா வேறு ஜாதி, எங்க அப்பா வேற ஜாதி. இன்னைக்கு எங்க குடும்பங்கள்ல எல்லாம் வேற வேற. எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா எங்க வீட்டுல தமிழும் பேசுவாங்க, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மலையாளம் பேசிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் தெலுங்கு பேசுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் கேட்டா சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. என்னைய சொல்றீங்க, தமிழ் பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, மலையாளம். ஆமா, எல்லாமே சொந்தக்காரங்க தான். எல்லாத்தையுமே அங்கங்க நம்ம பிள்ளைங்க காதலிச்சாங்கன்னா அப்புறம் அவங்க திருமணம் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்துக்கிறோம். ஆமா, அப்படி எடுத்துக்கிறோம். ஆமா, சௌராஷ்டிரால இருந்து ஒரு பொண்ணு இருக்குது. ஆமா, பாத்தீங்கன்னா அது சௌராஷ்டிரா மொழி பேசு, நமக்கு ஒண்ணுமே புரியாது. ஆமா, நமக்கு முன்னாடி அது பாட்டு பேசிட்டு இருக்கு. நானே கேட்டுருவேன், ஏமா என்னதாமா பேசுற, நீ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்படி இந்த மாதிரி மொழிகள்லாம் வந்து கலக்கிற ஒரு இடமும் அந்த காதல் நமக்கு உருவாக்கி கொடுக்குது. ஒரு மனிதர்கள் ஐக்கியம் ஆகிக்கிற ஒரு இடமா. ஆமா, எல்லாத்தையுமே வந்து அதான் ஜாதி, மதம், மொழி, நாடு எல்லாத்தையும் கடக்க வைக்குது காதல். அதனால காதல்ங்கிற நாம வந்து காதல்ங்கிற அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இன்றைய சூழல் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நிச்சயமா காதல் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, அனுமதிக்க வேண்டிய ஒன்று. பெற்றோர்கள் நிச்சயமாக பிள்ளைங்களை வந்து காதல் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்கணும். அந்த சுதந்திரத்தை கொடுத்தாலே இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டியை மூடி வச்சு இது திறக்கவே கூடாது அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு எண்ணம் வரும். நீங்க அவங்கள ஃப்ரீயா விடுங்க. நீங்க ஃப்ரீயா விட்டீங்கன்னா நீங்க நீ காதலிச்சுங்கப்பான்னு சொல்லி பாருங்க, உண்மையிலேயே அவங்க சரியான முறையில காதலிப்பாங்க. அவங்களுக்கு அது என்ன வரும், நம்ம வந்து ஏய் பார்க்காத, அந்த பொண்ணை பார்க்காத, அந்த பையனை பார்க்காத, என்ன இங்க பாக்குற இங்க பாக்குற அப்படின்னு சொன்னா அது என்னதான் இருக்குன்னு பார்க்கட்டும். அப்போ இது வந்து நம்ம பாசிட்டிவா அவங்களுக்கு வந்து நாமளே அவங்களுக்கு சிந்தனை ஏற்படுத்துற மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வந்து நல்லபடியா வருவாங்க, நல்ல சமுதாயம் உருவாகும், நல்ல இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாருமே நல்லா வர முடியும். கூடிய சீக்கிரத்துல நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும்னா இந்த நாட்டை ஜாதியற்ற நாடாக மாற்ற வேண்டும். ஆமா, மதம் அது தனி மனித உணர்வுகளோட சம்பந்தப்பட்ட இதா இருக்குது. நாம அதனால அதை பற்றி இப்போ நம்ம வந்து சிந்திக்க முடியாது. ஆனா ஜாதியற்ற நாடாக நிச்சயமாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும். இதுவே நம்மளது குறிக்கோளாக இருக்கு. இந்த குறிக்கோளை அடைவதற்கு காதல் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. எனவே இந்த காதலை நாம நல்லது தோழர், பல்வேறு கருத்துக்களை நம்மளோட இன்னைக்கு கலந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் ஒரு முறை காதலர் தின வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழர். மகிழ்ச்சி, நன்றி.